எல்லாருக்கும் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம அப்பாவே ஹீரோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆசைப்படுவோம்ல. இந்த அப்பா ஐ லவ் யூ பா. என்னுடைய மகன்களுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்னோட தனித்தன்மை என்ன இருக்கு? நான் என்ன பேச போன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேசிதான் ஆகணும். டேரக்டரா வந்துட்டோம். ஹீரோனா கொஞ்சம் ஒழிச்சிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செட்டு நினைச்சா? பட் இவங்க மற்றவங்களை என்கரேஜ் பண்றதுல கணி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை. ராஜா இங்கே, கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. இந்த மூவில டைரக்டர்னு வந்தது ஒரு ஆக்சிடென்டான திங்கு. இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு எங்க நான் தனிக்கான் தாங்க போட வந்தேன். அந்த மாதிரி தான் இந்த மூவில நான் வந்தது. என்னன்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட்டை பிக் பண்ணுறது ரொம்ப நான் என்னன்னா இப்போ நான் அப்பாவோட சப்போர்ட் இருக்கு, நான் வரேன் ஓகே. பட் இப்போ பிரவீன் சொல்லலாம், முபாசிர் சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார். அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போது நம்மளால முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கும் யாருக்குமே. அப்பா அம்மா பெற்றுட்டாங்க, அவங்க நம்ம பார்த்து தான் ஆகணும், புஷ் பண்ணி ஆகணும். பட் தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ். பட் அவங்க நம்ம வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது. அது ஒரு க்யூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தம்பின்னு கூப்பிட்டாரு, நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன். இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பார். என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன். அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. எங்களை மாதிரி பசங்கிட்ட வந்து செம்ம ஜாலி. அது எப்படி ஸ்பிரிட் ஆகுறாரு, இப்போ இங்கே இருக்கிறது ஆந்திராவில் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட வந்து எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும். அவர் எல்லாமே பண்ணும்போது டப்பிங்கில் பார்க்கும்போது அவர் மேய்க்கிறாரு. என்னன்னா அந்த சீக்வன்ஸில் அவருக்கு சின்ன போர்ஷன் தான், லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷனு. பட் இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி லைக் அப்ரிசியேஷன் தானே வாழ்க்கை. எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் இருந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும். அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன். அந்த மூவிஸில் சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு வந்து அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க. பட் இவங்க மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுல கணி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கணி சார். லவ் யூ சார். ப்ரொஃபஷனலாக சொன்னா சார் தம்பிராமையா சார் அப்பா, பர்சனலாக அப்பா. பட் ஒர்க் வைஸில் அவர் எப்பயுமே ஒரு ஃபயர் நான் பார்த்ததில்ல. இந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்னா சாங்கு ஒரு கெட்டது சொன்னால் தான் நல்லது சொல்லும் போது நல்லா இருக்கும். சில பேருக்கு அதில் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு என்ன பையன் இப்படி அப்பா வச்சு பண்ணுறான்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம அப்பாவே ஹீரோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆசைப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான திங் தான் அந்த விஷயங்கள். பட் அது உண்மையாகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாரு. ஏன்னா சாண்டி மாஸ்டர் தான் அந்த சாங், அந்த சின்ன முள்ளு சாங் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் ஒஸ்தியில் வந்து சிம்பு சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணால் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சாண்டி மாஸ்டர் என்னடா வெட்டிக்கிளி பறகுது. ஸோ இந்த மாதிரி அவர் எதுக்குமே சலிக்காமல் டே நைட் ஷூட் போனாலுமே அந்த பையன் போங்கடா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். பட் இல்லை சரி பண்ணுறோம். சரி சம் ஸ்டெப்ஸ்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிட்னா பண்ணியிருப்பாரு. ஆயில் ஊற்றி விட்டோம் அப்பா தான். பட் என்ன பண்ணுறது, ப்ரொஃபஷனலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆயில் ஊற்றி விட்டா ஒரு காலை விரிச்சதே என்னடா ஆயில் ஊற்றிட்டு காலை விரிக்கணுமா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணால் பிடிச்சி பண்ணார். நெக்ஸ்ட் டைமில் அவர் ஆயில் எங்கள் ஆயில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஈஸி நம்மளுக்கு தெரியும், ரிஸ்க் இல்லாதது தான் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். அப்புறம் அந்த ஆண்டவனே சாங் பார்த்துருப்பீங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நீங்கள் மூவியில் பார்க்கும்போது அது தெரியும். அதோட பெயின் எல்லாருமே கடந்து வந்திருப்போம்ல. அது எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி தான் நம்மளுக்கு. ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தானே, திமிர் கிடையாதுல்ல. ரெகுலராக பண்ணால் திமிர். ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பேசி சால்வ் பண்ணிட்டா அது எல்லாமே சால்வ் தானே. அதனால ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர் கதையை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சுரேஷ் சார் ஒன் அண்ட் ஒன்லி. அவர் எப்பயுமே எதுக்குமே இது இல்லை, இது வேணுமா ஓகே, அது வேணுமா அது ஓகே. ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க சார். அண்ட் அப்பா ஐ லவ் யூ பா. அண்ட் அர்ஜுன் சார், சர்வைவர்னு ஒரு ஷோ போனேன். ஐஷா அவங்க சொல்லுவாங்க இது என்ன சுயமரம் போன மாதிரியே ஒரு ஷோ, என்ன இவங்களுக்காகவே ஒரு ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்கணும். பட் என்னன்னா இனிஷியலாக எல்லாருமே ப்ரெஸ்ஸில் வந்து என்ன அவங்க 2 வருஷம் லவ் 3 வருஷம் லவ் அப்படின்னா இல்லை, அது ஒரு ஸ்லோவாக தான் கிராஜுவலாக தான் ஆச்சு. ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்புறம் சின்ன வயசில் எல்லாரும் கேட்பாங்க என்ன நீ ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. ஏன்னா இப்போ இந்த வயசில் கேட்டாங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா என்ன சொல்கிறது,
ரொம்ப கிவிங்கு, இது வரை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்குமே இது வரை மூஞ்சி சொல்லிச்சது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர அப்பாவோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் முன்னாடி அந்த என்ன சொல்கிறது 20 years பேக் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா கையால் ஒரு டீ கொடுத்தாங்கப்பா, நாங்கள் யாருன்னே தெரியாது பணம் கொடுத்தாங்கப்பா. ஸோ எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா ஐ லவ் யூ. என்னோட லக்கி சாம் ஐஷா அவங்க வந்திருக்காங்க. முன்னாடிலேருந்து உட்காந்துட்டு என்ன பேச போகணும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேசி தான் ஆகணும், டேரக்டராக வந்துட்டோம். ஹீரோனா கொஞ்சம் ஒழிச்சிட்டு இருப்பேன், இதில் நம்ம சொல்லணும் என்ன. ஸோ படம் கூடிய விரைவில் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறோம். ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால் கிழவனாக இருந்தால் 10-12 வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி, ஃபர்ஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செட்டு நினச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவோம். கட்ட 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 பேச்சு துணைக்கு நாமளே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால தான் வாய் திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்பரம் உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அது நம்ம தான் தோணுது. பக்கத்தில் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் எங்கள் வீட்டை மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். ஏய் என் தம்பி இருக்கான், ஏய் என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாவே எனக்கு தாழ்வு மனப்பான்மை ஆயிரும். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காஃபி? ஓ அப்போ தம்பி சமுத்திரக்கனிக்கு ஃபோனை போட்ட வேண்டியதான். வேற வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்போ மோபதிக்குன்னா பெரிய தடி விட்டு அங்கே போயிடுவார். இது என்னடா? ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கனி யார் படைப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் இந்த ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போகிற இட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்டு இருக்கேன், இது ஒரு படம் பார்த்தாங்க சார். அதான் சார் வினோதய சித்தம். ஓ அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டார். ஸோ இந்த வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடிநாதம் என்பது தம்பி சமுத்திரக்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படமாக மாற்றி 22 காட்ச் 19 நாட்கள் அவ்வளவான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா? அப்போ பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவு. ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட. ஸோ உருவானதுக்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கிறார்கள். நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் உருவானான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்துறேன். எதிர்பார்த்து எதுக்காக வளர்க்குறேன்? எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன்? யாரும் ஏய் பெற்றுத்த வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்துன்னு சொல்லக்கூடாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாதம் உள்ளுக்குள்ள இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, பிறண்டு படுக்க பெஞ்சு இல்லை, பேச்சு துறைக்கு ஆள் இல்லை, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதே போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலையோ 70 வயசுலையோ 80 வயசுலையோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது. அமைதி அடைஞ்ச சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ என்னடா இந்த நாள் போனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ அந்த புண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஸோ அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க.
நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லா தொழிலும் அடைவோம் நாங்கள் கம்பெனி ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பரியா அப்படின்னு நிறையா 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்தவுடன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமத்தி ஆசை இருக்கு மாதிரி போர் தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அண்ணே இனிமே புகழ வாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டாக நடிக்கிறேன்டா, நான் ஆக்சன் கிச்சனா மூஞ்சி கோடிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன். தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற கூட. இப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யார் பார்க்க மாட்டாங்க, உன்னோட தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து அந்த படத்தில் அவர் தானப்பா டைரக்டரு, அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்போ தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி கொடுங்க ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க. அதே போல் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆகியிருக்காங்கப்பா. ஆமாம், எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ் உன் வாழ்க்கையை நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம். எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க இன்னொரு வேல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனு சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனையும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம், மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரித்த முகம் நல்லா இருக்குது. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம், எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவள் தான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் வந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அது திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி பண்ணேன் நான். ஆமாம், இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. என் மனைவி எனக்காக வரலன்ற போது பாருங்க உமாபதிக்காக தான் மகனுக்காக தந்தைய அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின புள்ள. ஆமாம், அது வந்திருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, அவரே ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம். ஓட்டு லாக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தில் அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமாம், அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இன்னி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க. எனக்கு அன்பு தம்பி சமைத்திருக்கிறீங்க. 5:30 மணி ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்டுருக்கு. ரொம்ப மேலே சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம், அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவுகள் நிறையாக இருக்கிறது. இந்த அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்போ தான் மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக இவ்வளோதான், எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்குது, அங்கே பேச போகிறோம், சேனல்னா விடாது. அதனால் யாராவது விட்டுருந்தா பண்ணிக்கப்பா ஃபோன் போட்டு அழுகாதீங்களா மகிழ்ச்சி. அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களாம் எதற்கா ஐயோ இல்லை, சினிமா அப்படி இல்லை. இப்போ அது அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசா வித்தியாசம். என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன்.
அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ப்ரெஸ்ஸில், ராஜா இங்கே கிளிகள் எங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் எடுத்து கொஞ்சம் பறந்தாங்க இருக்கிறது தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி.